Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு critical theory. The name of the theory is eco-criticism, a new kind of critical theory, eco-criticism. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. As we enter into the class, ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் என்கிட்ட நிறைய கிரிட்டிக்கல் டாபிக்ஸ் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி நீங்க கேட்கறதுல நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்டுக்குள்ள போங்க. பிளேலிஸ்ட்ல போய் கிரிட்டிக்கல் தியரி அண்ட் கான்செப்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 எபிசோட்ஸ் ஆல்ரெடி கிரிட்டிக்கல் தியரிஸ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க கேட்குற நிறைய இது அதுல இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நியூ ஹிஸ்டோரிசிசம் இருக்கு, மார்க்சிசம் இருக்குது, அடுத்ததா எம்பையர் ரைட்ஸ் பேக் இருக்கு, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி பை ஷெல்லி இருக்கு, அப்பாலஜி ஃபார் போயட்ரி பை சிட்னி இருக்கு, அடுத்து மேத்யூ ஆர்னால்டோட கான்ட்ரிபியூஷன், அரிஸ்டாட்டிலோட போயட்டிக்ஸ், பிளேட்டோஸ் ரிப்பப்ளிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்டி கோல்ரிட்ஜோட பயோகிராஃபியா லிட்ரரியா, வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி போஸ்டட் மெனி டாபிக்ஸ். ஸோ அது எல்லாமே நான் அந்த பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன், கிரிட்டிக்கல் தியரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்னு பிளேலிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ இது இட் இஸ் அ ஜென்ரல் தியரி. வி ஷல் கெட் இன் டு இட். ஓகே, ஈகோ கிரிட்டிசிசம், இந்த நேம் பாருங்களேன், ஈகோ கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் ஈகோ? ஈகோனா ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்லாம் அந்த டேர்ம் நம்ம நிறைய இன்னைக்கு இப்போ பார்த்துருக்கோம். ஈகோ ஃப்ரெண்ட்லியான பேக்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஈகோனா த என்வைரான்மெண்ட், த எக்காலஜி தட் இஸ் சரௌண்டிங் அஸ், நம்மளை சுற்றி இருக்க இயற்கையை தான் நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது கிரிட்டிசிசம்ல எப்படி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஈகோ கிரிட்டிசிசம் இஸ் a relatively new field of critical study. ஸோ இது நியூ ஃபீல்டு தான் கிரிட்டிக்கல் ஸ்டடியில, லிட்ரேச்சர்ல கிரிட்டிக்கல் ஸ்டடியில ஈகோ கிரிட்டிசிசம் இஸ் a நியூ ஃபீல்டு with the history of its founding only going back to the mid 20th century. ஸோ 1950ஸ்க்கு மேல தான் இந்த கிரிட்டிக்கல் தியரியே உருவெடுக்க ஆரம்பிக்குது. The theory focuses on exploring humanity's relationship with the natural world with many aspects of it found in modern literature. இந்த தியரியோட ஃபோக்கஸிங் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னா மனுஷனோட ரிலேஷன்ஷிப், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் அண்ட் நேச்சர், இதுதான் இது அந்த தியரி ஃபோக்கஸ் பண்ணுது. ஈகோ கிரிட்டிசிசம் எய்ம்ஸ் டு இவாலுவேட் ஹவ் ஹியூமன்ஸ் இன்டராக்ட் வித் த நேச்சுரல் வேர்ல்ட் வித் த கோல் ஆஃப் இம்ப்ரூவிங் ஹவ் வி ட்ரீட் த என்வைரான்மெண்ட். ஸோ இதோட என்னவா இருக்கு அப்படின்னா, ஹியூமன் எப்படி நேச்சுரல் வேர்ல்டோட இன்டராக்ட் பண்றாங்க, எப்படி அதோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க, இதை எப்படி உயர்த்திக்கலாம், நம்மளுக்கும் நேச்சருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை எப்படி மேம்படுத்திக்கலாம். நம்ம ஏன்னா நேச்சர் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நேச்சர் நல்லா இருந்தால் தான் மனுஷன் நல்லா இருக்க முடியும். அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். புவி வெப்பமயமாதல்னு சொல்லி பேசுகிறோம், குளோபல் வார்மிங் சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், த வாட்டர் லெவல் ஆஃப் த சீ இஸ் ரைசிங். அதனால என்ன ஆகும், ஆல்ரெடி லேண்ட் 1/4 தான் இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நேச்சரோட மேனோட அந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டா இருக்கணும். நேச்சரை எந்த விதத்திலையும் மேன் என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. Many modern eco-critical texts criticize Western society's approach to the environment and the ways in which humanity's duty as caretakers of the earth has been neglected. அப்போ இன்னைக்கு இருக்க நிறைய eco-critical texts யாரை கிரிட்டிசைஸ் பண்ணது ரொம்ப காமனாக, ரொம்ப மெயினாக யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுதுன்னா வெஸ்டர்ன் சொசைட்டியை. ஈஸ்டர்ன் சொசைட்டி, வெஸ்டர்ன் சொசைட்டி உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரி இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் ஈஸ்டர்ன் சொசைட்டி, ரொம்ப வளர்ந்த நாடுகளை நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டி. இது இதுக்கும் ஜியாகிரபிக்கல் மேப்புக்கும் ஈஸ்டர்ன் வெஸ்டர்னுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. வளராத நாடுகள்லாம் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகளை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. த வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் அப்ரோச் டு த என்வைரான்மெண்ட்,
வெஸ்டர்ன் சொசைட்டி அது வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி பார்த்தீங்கன்னா 19th அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியை நோக்கி ரொம்ப அபரிதமான அந்த சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்டோட முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேச்சரை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஸோ அதோட ரிசல்ட் என்ன, இன்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறோம். மற்ற எல்லாத்தையும் மனுஷனுக்கு தேவைப்படுற எல்லா அந்த கம்ஃபர்டபுள் லிவிங்காக எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வரணுன்றதுக்காக நேச்சரை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதோட ரிசல்ட் என்னன்னா நேச்சர் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு மனுஷனால. அப்போ ஈகோ கிரிட்டிக்கல் டெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா வெஸ்டர்னைஸ்டு சொசைட்டியை இதுக்காக ரொம்பவே இது பண்ணுது, குற்றம் சாட்டி திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. Okay, and the ways in which humanity's duty as caretakers of the earth has been neglected. ஸோ அவங்க என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க வெஸ்டர்ன் சொசைட்டி அப்படின்னு சொன்னா அவங்களோட டியூட்டி, அவங்களோட கடமையை மறந்துட்டாங்க. ஹியூமன் தான் வி ஆர் த கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த நேச்சர். ஏன்னா நேச்சர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு தான் இருக்கு, அது மற்ற வேற எந்த அனிமலும் நேச்சரை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. ஓகே, ஆனா ஹியூமன் மட்டும் என்ன பண்றான், நேச்சரை டிஸ்டர்ப் பண்றான். அது பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு பி கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஈகோ கிரிட்டிசிசம் இன்சிஸ்ட் பண்ணுது. ஓகே, ஈகோ கிரிட்டிசிசம் இந்த டேர்ம் எப்படி உருவாச்சு என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். The term eco criticism was first coined by author William Ruckett, who was born in 1926 and died in 2006. இவர் தான் அந்த ஆத்தர். இவரை ஃபாதர் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம்னு சொல்றாங்க. இவர் தான் the man who coined the term eco criticism. இந்த டேர்மை உருவாக்குனது, கிரிட்டிசிசமோட ஈகோவை ஜாயின் பண்ணி ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு டேர்மை உருவாக்குனது இந்த ஆத்தர் தான். சரி, இது ஒன் வேர்ட் கொஸ்டினா இருக்கலாம். இந்த இதுல வர ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்க்குரியது தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வில்லியம் ரியூகட். ஓகே, ஸோ அவரோட எஸ்ஸே பேர் என்ன, எதுல வந்து ஈகோ கிரிட்டிசிசம்ன்ற டேர்மை ஃப்ரேம் பண்ணான்னா லிட்ரேச்சர் அண்ட் எக்காலஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஈகோ கிரிட்டிசிசம். இதுதான் அந்த புக்கு பேர், அந்த எஸ்ஸே பேரு. அதுல தான் அவர் ஈகோ கிரிட்டிசிசம் பாருங்க, அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஈகோ கிரிட்டிசிசம் சொல்றாரு. அப்படிதான் அந்த டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காரு. இந்த புக் எப்போ பப்ளிஷ் ஆனதுன்னு கவனிச்சுக்கோங்க, 1978. ஓகே, இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1978. Eco criticism was officially heralded by the publication of two seminal works, both published in the mid 1990s. ஓகே, ஈகோ கிரிட்டிசிசம் வந்து அப்பவே அவர் உருவாக்கிட்டா கூட ஆரம்பத்துல அதோட பேர் வந்து பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா ரெண்டு ஒர்க் அது ரொம்ப பிரபலமானது. ஈகோ கிரிட்டிசிசம் டேர்ம் பிரபலமானது, ஈகோ கிரிட்டிசிசம் இன் லிட்ரேச்சர் பிரபலமானதுக்கு காரணம் என்னன்னா டூ இன்ஃப்ளூயன்ஷியல் புக்ஸ். செமினல் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல், ரெண்டு புக் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தது. அது என்னன்னா ஒன்று வந்து த ஈகோ கிரிட்டிசிசம், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, த ஈகோ கிரிட்டிசிசம் ரீடர். இதை வந்து ரெண்டு பேர் எடிட் பண்ணியிருக்காங்க, எடிட்டட் பை செரைல் வ்ளாட்ஃபெல்டி அண்ட் ஹெரால்ட் ஃப்ராம். இவங்க ரெண்டு பேர் தான் ஈகோ கிரிட்டிசிசம் ரீடர் அப்படிங்கிற புக்கை எடிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து த என்வைரான்மெண்டல் இமேஜினேஷன் அப்படிங்கிறது இன்னொரு புக்கு. இது வந்து இட் இஸ் எடிட்டட் பை லாரன்ஸ் பியூவல். ஓகே, ஸோ இந்த ரெண்டு புக்கும் தான் வந்து செமினல் புக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு புக்கு வந்தோன்னே எப்போ வந்தது, இது ரெண்டுமே 1990ஸ்க்கு மேலே வந்த புக்கு. இந்த ரெண்டு புக்கும் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஈகோ கிரிட்டிசிசம் டேர்மை ரொம்பவே பிரபலப்படுத்தியது. ஸோ நான் ஈகோ கிரிட்டிசிசமோட பர்பஸஸ், எய்ம்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஈகோ கிரிட்டிசிசம் இன்வெஸ்டிகேட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு இன் லிட்ரேச்சர். அப்போ ஈகோ கிரிட்டிசிசமோட வேலை என்ன அப்படின்னா அது வந்து இது பண்ணுது, ஆராய்ச்சி பண்ணுது. இட் இன்வெஸ்டிகேட்ஸ். வாட் டஸ் இட் இன்வெஸ்டிகேட்? த ரிலேஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு இன் லிட்ரேச்சர். அதாவது இலக்கியத்தில் சொல்லப்படும் இயற்கை. அது நிறைய ரைட்டர்ஸ், நம்மளுக்கு வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி தெரியும், பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் ரொமான்டிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேச்சர் பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ
ரொமான்டிக் ஏஜ் சேர்ந்து நிறைய போய்ட்ஸ் வந்து அழகாக நேச்சர் பற்றி வர்ணிச்சிருப்பாங்க. இல்லை பெரிய நேச்சர் போயிட்டா நம்ம வந்து யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்குறோம். ஸோ நேச்சுரல் வேர்ல்டுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ ஈகோ கிரிட்டிசிசம் இன்வெஸ்டிகேட் த ரிலேஷன் பிட்வீன் humans and the natural world in literature. One of the main goals in eco-criticism is to study how individuals in society behave and react in relation to nature and ecological aspects. இன்னொரு கோல் என்ன அப்படின்னு சொன்னா ஈகோ கிரிட்டிசிசம்ல எப்படி இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதன் என்ன பண்றான் சொசைட்டில, அவனுக்கு வந்து நேச்சருக்கும் என்ன விதமான உறவு இருக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நேச்சருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஓகே, எப்படி அவன் வந்து சொசைட்டில பிஹேவ் பண்றான், எப்படி அவன் நேச்சரோட பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கோலை அது வந்து எடுத்திருக்கு ஈகோ கிரிட்டிசிசம். திஸ் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம் ஹாஸ் கெயின்ட் a lot of attention during recent years due to higher social emphasis on environmental destruction and increased technology. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கு, பயங்கரமான என்வைரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. ஒவ்வொரு ஃபீல்டுலையும் வளர்ச்சின்னா எல்லாம் நேச்சரை கெடுத்துட்டு தான் வந்திருக்கு. பாருங்க, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னு சொன்னா அதோட கழிவெல்லாம் எங்க கொட்டுறாங்க, இயற்கையில கடலுக்கு போகுது, தண்ணியில கலக்குறாங்க, இல்லைன்னா மண்ணில் தான் கொட்டுறாங்க. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட பெரிய அளவு அதோட கழிவை கூட எங்க கொட்டுறாங்க, வெளியே தான் கொட்டுறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபீல்டுலையும் டெவலப்மெண்ட் அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா இன்டைரக்டா நேச்சரை வந்து பாதிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த வளர்ச்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் டிஸ்ட்ரக்டிங், இட் இஸ் டெஸ்ட்ராயிங் நேச்சர். Okay, so the development of science in all ways is destroying nature. அப்போ அதுக்காக நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணப்படாமலும் இருக்க முடியாது. So in what way we have to balance this? இது எல்லாமே வந்து சொல்லப்படுது. This form of criticism has gained a lot of attention during recent years அப்படிங்கிறாங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் இதை பத்தி அதிகமாவே இந்த கிரிட்டிசிசம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாருமே, ஏன்னா ஒரு விஷயத்த பேசத்தான் எல்லாருக்கும் அதை பத்தி ஒரு அக்கறையெல்லாம் வரும். பேசாம இருந்தோம்னா யாருக்கும் அதை பத்தி ஒண்ணுமே ஐடியாவே இருக்காது. ஸோ ஒரு சோஷியலாவே சமூகத்திலே என்ன இருக்கணும், ஒரு விஷயத்துக்கு மேல நம்மளுக்கு என்ன அந்த பார்வை வந்து செலுத்த ஆரம்பிக்கணும், அது மேல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். என்வைரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன், இன்க்ரீஸ் டெக்னாலஜினால என்ன ஆகுது, என்வைரான்மெண்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கு, மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இதெல்லாம் கூட ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, போஸ்ட் பண்றாங்க. அப்ப எல்லாம் நிறைய பேர் இந்த ஈகோ கிரிட்டிக்கல் போஸ்ட் வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்ல எல்லாம் நிறைய குப்பை இருக்க மாதிரி எல்லாம் ஏதாவது போஸ்ட்ஸ் வரும். மனுஷங்களுக்கு அறிவில் எப்படி போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நாய் வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஈகோ கிரிட்டிசிசம் பேஸ் பண்ண போஸ்ட்ஸ் தான். ஸோ எல்லா ஃபீல்டுலையும் ஈகோ criticism develop ஆயிட்டு இருக்கு லிட்ரேச்சர்ல ஆகிற மாதிரியே. இட் இஸ் ஹென்ஸ் a fresh way of analyzing and interpreting literary texts which brings new dimensions to the field of literary and theoretical studies. ஸோ இது வந்து லிட்ரரி டெக்ஸ்டை பல்வேறு விதமா நம்ம என்ன பண்றோம், கிரிட்டிசைஸ் பண்றோம். ஈகோ கிரிட்டிசிசம்லையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்பிரட் பண்ணலாம் ஒரு டெக்ஸ்டை அப்படின்னு சொல்றது தான் ஈகோ கிரிட்டிசிசம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூ டைமென்ஷன், ஒரு புது பரிமாணத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஈகோ கிரிட்டிசிசம் இஸ் an intentionally broad approach that is known by a number of other designations including green studies, eco-poetics and environmental literary criticism. ஸோ ஈகோ கிரிட்டிசிசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய வேற வேற பேர்லையும் அழைக்கப்படுது. அதை வந்து ப்ராட் ஏரியா, அதுக்கு அதை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அதை கூப்பிடுறாங்க. கிரீன் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், கிரீன்னால என்னது, என்வைரான்மெண்ட் தான். கிரீன் ஸ்டடீஸ், கிரீன் லிட்ரேச்சர் அப்படின்லாம் பேசுறாங்க. அது ஓகே, கிரீன் அப்படின்னு வந்தாலே அது ஈகோ என்வைரான்மெண்ட்னு அர்த்தம். ஈகோ பொயட்டிக்ஸ், ஈகோனா
என்வைரான்மெண்ட். பொயட்டிக்ஸ்னா ஒரு விஷயத்தை பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்றது. ஓகே, ஸோ பொயட்டிக்ஸ் நமக்கு தெரியும். அரிஸ்டாட்டில் வந்து பொயட்டிக்ஸ் எதுக்கு எழுதினாரு? ட்ராஜடி டிஃபைன் பண்ண எழுதியிருக்காரு. அப்போ ஈகோ பொயட்டிக்ஸ்னா ஈகோ இது விஷயமா, எக்காலஜி விஷயமா, இல்லை என்வைரான்மெண்டல் விஷயமா டீப்பாக படிக்கிறது தான் ஈகோ பொயட்டிக்ஸ். என்வைரான்மெண்டல் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இதெல்லாம் வேற வேற நேம்ஸ். எதுக்கு? ஈகோ கிரிட்டிசிசம்கான வேறு வேறு பெயர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஈகோ கிரிட்டிசிசம்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாஸ்டரல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, புல்வெளி சார்ந்தது. ஈகோ இப்போ உங்களுக்கு வேர்ட்ஸ்வர்த்தோட நிறைய போம்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டரல் அப்படின்னு சொல்லுவோம். லிட்ரேச்சர் கொஞ்சம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஆர்பியில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பாஸ்டரல் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தெரியும். புல்வெளிகள், ஏன்னா அங்கே வந்து நிறைய பாஸ்டரல் எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். புல்வெளிகளில் இருக்கிற ஒரு இடையன் பாடுறது தான், ஒருத்தரோட டெத்தை நினைச்சு கவலையோட பாடுறது தான் பாஸ்டரல் எலிஜி. இப்போ பாஸ்டரல் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்மா இருக்கு லிட்ரேச்சர்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. ஸோ பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம்னு ஒரு டைப் இருக்கு. அப்போ அந்த பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும் அது எதை பத்தி இருக்க போகுதுன்னு. பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம் மோஸ்ட்லி டீல்ஸ் வித் டெக்ஸ்ட் பேஸ்ட் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஆனது தான் வந்து பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம், அதாவது பாஸ்டரல் லிட்ரேச்சர், வேர்ட்ஸ்வர்த்தோட லிட்ரேச்சரோ அந்த எல்லாமே இந்த ரொமான்டிக்கல் ஏஜ்ல எழுதினது, ரொமான்டிக்ஸ் எழுதுனது எல்லாமே பாஸ்டரல் லிட்ரேச்சர் மாதிரி தான் இருக்கும். பாஸ்டரல் லிட்ரேச்சர் யூஸ்வலி ஹேஸ் அ ரூரல் செட்டிங். அதுக்கெல்லாம் செட்டிங் பாருங்க, ரூரலாக தான் இருக்கும். ரூரல்னா தெரியும் இல்லையா, வில்லேஜ் சைடு தான் ரூரல் செட்டிங். விச் இஸ் ஹெவிலி ஐடியலைஸ்ட். அதை தான் பயங்கரமாக வர்ஷிப் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. த ஜான்ரா juxtaposes the chaos and corruption of urban life with the peace and serenity of the countryside. So இந்த pastoral criticism எல்லாம், pastoral literature எப்படி இருக்கும்? இந்த புல்வெளி பக்கம், அப்புறம் இந்த அழகான அந்த ரூரல் செட்டிங்கை புகழ்ந்து, எதை இகழ்ந்து இருக்கும், இதை புகழ்ந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லண்டனை இகழ்வாங்க. இப்போ ஒரு சின்ன டேஃபடில்ஸ் எடுத்துக்கோங்க, இது மாதிரி தான் இருக்கும். அவர் அந்த டேஃபடில்ஸை புகழ்றப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை அப்படியே நான் உள்வாங்கிக்கிறேன், ஏன்னா அந்த அந்த க்ளூமி சிட்டி லைஃப்ல எனக்கு அது மறக்க உதவும். இந்த டேஃபடில்ஸ் பூக்களோட அழகு வந்து என்ன பண்ணும், இந்த ஞாபகம் தான் என்னைய வந்து அந்த க்ளூமி சிட்டில எனக்கு அது மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வர டேஃபடில்ஸ் போம்ல வேர்ட்ஸ்வர்த். ஓகே, ஸோ இந்த ஜான்ராவே, இந்த பாஸ்டரல் லிட்ரேச்சரை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், வெஸ்டர்ன் சொசைட்டியில் இதை ப்ரைஸ் பண்ணி அதை திட்டும். அதாவது ரூரல் லைஃப்பை, கண்ட்ரி லைஃப்பை ப்ரைஸ் பண்ணி அர்பன் லைஃப், அதாவது சிட்டி லைஃப்பை வந்து திட்டும். அது ஒரே கேயஸாக இருக்குது, கூச்சல் குழப்பமா, கரப்ஷன் புரையோடி போய் இருக்குது, ஊழல் புரையோடி போன அந்த லைஃப்பை, அர்பன் லைஃப்பை கிண்டல் அடிச்சும், செரீன்னா அமைதி, செரீனிட்டி ஆஃப் த கண்ட்ரி சைடை ப்ரைஸ் பண்ணியும் தான் பாஸ்டரல் அந்த ஈகோ கிரிட்டிசிசம் இருக்கும் ஆரம்பத்தில். ஓல்டர் ஈகோ கிரிட்டிசிசம் tended to positively view pastoral literature's idealization of nature. ஓகே, ஸோ இந்த பழைய ஈகோ கிரிட்டிசிசம் வந்து இதை நல்லபடியாக தான் பார்த்தது. ஓகே, இந்த பாஸ்டரல் லிட்ரேச்சர் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஓகே உண்மைதான், இவங்க சொல்கிறபடி சிட்டி சைடு வந்து சரியில்லை, வில்லேஜ் சைடு தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஓல்டர் ஈகோ கிரிட்டிசிசம் அப்படி தான் பார்வை கொண்டிருந்தது. Okay, it was seen as promoting the potential of humanity's relationship with nature by choosing a rural setting. அப்போ ஒரு மனுஷன் வந்து ரூரல் செட்டிங்கில் வாழ்ந்தாதான் வந்து ஒரு இயற்கையை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும், இயற்கையான சூழலை அனுபவிக்க முடியுன்ற மாதிரி அது ப்ரொமோட் பண்ணுச்சு. த அர்பன் வேர்ல்ட் வாஸ் டெமோனைஸ்ட் as being anti nature. அர்பன் சொசைட்டி, அர்பன்னா சிட்டி, அப்போ சிட்டி லைஃப் ஸ்டைலே அது என்ன பண்ணுச்சுன்னா டெமனைஸ் பண்ணுச்சு, ஒரு டெவில் மாதிரி பார்த்துச்சு, ஆன்டி நேச்சராக சித்தரிச்சுது. எது? ஓல்டு ஈகோ கிரிட்டிசிசம். However, newer ஈகோ கிரிட்டிசிசம் of the 21st century takes a more nuanced view. ஆனா நியூ ஈகோ கிரிட்டிசிசம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல.
பிரிச்சு பேசுறது இல்ல. சிட்டிக்கு ஒரு நியாயம், சிட்டி எல்லாம் திட்டிட்டு வில்லேஜ வந்து பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு தவற வந்து யாரு செய்யறது இல்ல? நியூ ஈகோ கிரிட்டிக்ஸ் செய்யறது இல்லையா? இட் கிரிட்டிக்ஸ் த டிவைட் தட் பாஸ்டரல் லிட்ரேச்சர் செட்ஸ் அப் பிட்வீன் த அர்பன் அண்ட் ரூரல் வேர்ல்ட்ஸ். அது ஆக்சுவலா யாரை திட்டுறாங்கன்னா, இப்படி பிரிச்சு பார்க்க கூடாது. பாஸ்டரல் லிட்ரேச்சர் வந்து எல்லா இடத்துக்கும் தான் பொருந்தும். அர்பனுக்கு ஒண்ணு, ரூரலுக்கு ஒண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ஈகோ கிரிட்டிசிசம் sees both worlds as connected and integral to improving the ecological condition of the planet. ரெண்டு உலகமும், அதாவது சிட்டியா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துல என்ன பண்ணணும்? மனுஷங்க நேச்சர் என்ன பண்ணணும்? நேச்சரை அங்க மதிக்கணும். தே ஆர் வெரி இன்டெக்ரல். ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாது. சிட்டியா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, தே ஹாவ் டு பி குட் வித் த ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் த பிளானட். அதாவது நம்ம உலகத்தை நம்மளை சுற்றி இருக்கிற ஈக்கலாஜிக்கல் திங்ஸை, அதாவது இயற்கையான விஷயங்களை நம்ம அதன் போக்கில் விடணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றாங்க? நியூ கிரிட்டிக்ஸ், நியூ ஈகோ கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. ஓகே, வில்லேஜ் சிட்டி அப்படின்லாம் பிரிச்சவங்க பேசல. யார வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, நீங்க இயற்கையை மதிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இதுதான் வந்து பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம் டைப். ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிசிசம் என்ன சொல்றது தெரியுமா? ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிசிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோர் காமன் டைப்ஸ் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம். It is the texts that fit under this genre tend to link the patriarchal subjugation of women to the subjugation of the natural world by humans. இது கொஞ்சம் வித்தியாசமானது தான் ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிசிசம். இப்போ ஃபெமினிசம் அப்படின்னாலே அது வந்து ஒரு சபல்டன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சபல்டன் என்ன? அடக்கி வைக்கப்பட்ட இது மனிதர்கள்லேயே பெண்கள் வந்து அடக்கி வைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கி வைக்கப்பட்டவர்கள், அப்படிதான் இருந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ விமனை வந்து அந்த சபல்டனாக தான் பார்க்குற ஒரு, அதாவது அடக்கி தான் வச்சுருந்தாங்க. எப்படி பெண்கள் அடக்கி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? இயற்கையும் அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்களாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு கிரிட்டிசிசமும் ஒரு லிங்க் இருக்குது. பேட்ரியார்கல் சப்ஜுகேஷன்னால பாதிக்கப்பட்டது ரெண்டுன்னு சொல்றாங்க. பேட்ரியார்கல் சப்ஜுகேஷன் என்ன? ஆணாதிக்க சமூகம்னு அர்த்தம். பேட்டர் அப்படின்னா ஃபாதர், பேட்ரியார்கல்னா ஆணாதிக்க சமூகம். ஆணாதிக்க சமூகத்தினால, பேட்ரியார்கல் சப்ஜுகேஷன்னால விமனும் ஆகட்டும், நேச்சுரல் வேர்ல்டு ஆகட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிக்ஸ் வந்து வாதிடுறாங்க. Some eco-feminists believe that the natural world is inherently feminine, which gives women a deeper connection to nature than men. இன்னும் சில ஈகோ ஃபெமினிஸ்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பொதுவாக இந்த ஈகோ ஃபெமினிஸ்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, விமனுக்கும் நேச்சருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். விமன் நேச்சரை நல்லா பார்த்துக்குவாங்க. நேச்சரை விமன் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மென் தான் கஷ்டப்படுத்துவான்ற மாதிரி ஒரு ஐடியா அவங்க வச்சிருக்காங்க. திஸ் ஐடியா கேன் பி ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இன் த இன்ஃப்ளூயன்ஷியல் புக் லீவ் ஃபெமினிஸ்ட் அவுலா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு புக்கு. ஓகே, இவங்க ஃப்ரெஞ்சு கிரிட்டிக்கு, அவங்க வந்து ஒரு 2 புக் எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு புக் வந்து லீவ் ஃபெமினிஸ்ட் லா மார்ட், இது 1974 வந்த புக்கு. இன்னொரு புக்கு, சாரி, இந்த புக்கு எழுதினவங்க பேர் என்ன தெரியுமா? ஃப்ரான்காய்ஸ் டி அவுபோன். ஸோ இவங்க எழுதினது தான் லீவ் ஃபெமினிஸ்ட் லா மார்ட். ஓகே, இந்த புக்கில் வந்து தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபீமேலுக்கும் நேச்சருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்ல பாண்ட் இருக்கு. தே வில் நாட் டிஸ்டர்ப் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிசிசம் சொல்றாங்க. However, modern eco-feminists believe that patriarchal societies, particularly in the West, only do things for the benefit of men and modernization, neglecting both women and natural world. இப்போ நியூ ஈகோ, இது வந்து 1970ன்னு சொன்னோம். அப்போ ஓல்டு ஈகோ ஃபெமினிஸ்ட் அந்த ஐடியா வச்சிருந்தாங்க. இப்போ நியூ ஈகோ ஃபெமினிஸ்ட் என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டீஸ், இந்த ஆணாதிக்க சமூகம் என்ன பண்ணுதுன்னா, அதுலயும் முக்கியமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல they only do things for the benefit of men and modernization. அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே ஆண்களுக்காகவும் மாடர்னைசேஷன் ஒரு விஷயத்த வந்து சொபிஸ்டிகேட்டடா மாடர்னா மாத்துறதுக்காகவும் மனுஷன் என்ன பண்றான், விமனையும் நெக்லெக்ட் பண்றான், நேச்சுரல் வேர்ல்டையும் நெக்லெக்ட் பண்றான். வளர்ச்சிக்காகவும் மனிதர்கள் ஆண்கள் தங்களோட வசதிக்காகவும் பெண்களையும் அந்த நேச்சுரல் வேர்ல்டையும் கண்டுக்கிறது இல்ல, நெக்லெக்ட் ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றான், கண்டுக்கிறதே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து நியூ ஏகோ ஃபெமினிஸ்டோட வாதம். ஓகே, அடுத்த தேர்ட் டைப் ஆஃப், இப்போ 3 டைப் ஆக்சுவலா ஈகோ கிரிட்டிசிசம்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாஸ்டரல் ஈகோ கிரிட்டிசிசம், த செகண்ட் ஒன் இஸ் ஃபெமினிஸ்ட் ஈகோ கிரிட்டிசிசம், தேர்ட் அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் post-colonial eco-criticism. Post-colonial eco-criticism has become one of the most important type of eco-criticism in the last few decades. இது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு eco-criticism-ஆ இந்த ஒரு சில decade அப்படின்னா 10 years, இந்த 2-3 decades ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க. Environmental activists have begun to recognize that it is often post-colonial countries like India that will first feel the more devastating impacts of climate change. This is despite the fact that these countries are frequently the lowest contributors of pollution to pollution. Okay, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த போஸ்ட் கொலோனியல் ஈகோ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்ட் தான் உலகத்தையே பாழ்படுத்துச்சு, எது வளர்ச்சின்ற பேர்ல, மாடர்ன் டெக்னாலஜிஸ்ன்ற பேர்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அதிகமா உலகத்தை பொல்யூட் பண்ணாங்க, இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான். ஆனா பாதிப்பு என்னவோ யாருக்கு அதிகமா இருக்குன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தான் அதிகம் பாதிப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, பாருங்க, என்வைரான்மெண்டல் activists have begun to recognize that it is often post-colonial countries like இந்தியா மாதிரி போஸ்ட் கொலோனியல், இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா மாதிரி போஸ்ட் கொலோனியல் கண்ட்ரிஸ் தான் என்ன பண்றாங்க, தே ஃபீல் த மோர் டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இப்போ கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பு பாருங்க, நம்மளுக்கு தான் அந்த புவி வெப்பமயமாக ஆகுறதுனால நம்மளுக்கு தான் வெப்பத்தோட அந்த அதிக அளவு அந்த இதை வந்து நாம தான் உணர்ந்துட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட காலனைஸ்ட் கண்ட்ரிஸ் தான். ஸோ எல்லாமே போஸ்ட் காலனைஸ்ட் கண்ட்ரிஸா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் தான் பாதிக்கப்படுறோம் புவி வெப்பமயமாகிறதுனால. பாருங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க எதுல இருக்கிறாங்க, எப்பவும் போல அந்த சில் கிளைமேட்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. திஸ் இஸ் despite the fact that these countries are frequently the lowest contributors to pollution. ஆக்சுவலா இவங்க வந்து அதிகமா பொல்யூட் பண்ணல, லோவஸ்டா தான் கான்ட்ரிபியூட், பொல்யூஷன்ல வந்து இவங்களோட பங்கு கம்மியா தான் இருக்கு, ஆனா பாதிப்பு போஸ்ட் கலோனியல் கண்ட்ரிஸ்க்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க போஸ்ட் கலோனியல் ஈகோ கிரிட்டிக்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட், many western countries, particularly in Europe and America, contribute significantly to pollution. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதுல முக்கியமா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அமெரிக்காவும் ரொம்ப பொல்யூட் பண்றாங்க உலகத்தையே. Post colonial eco criticism recognizes and analyzes the geographical disparities that the climate crisis has exposed. அப்போ போஸ்ட் கலோனியல் ஈகோ கிரிட்டிசிசம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது, அடையாளம் கண்டுபிடிக்குது, அனலைஸ் பண்ணுது இந்த ஜியோகிராபிக்கல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னா இந்த வேறுபாடுகள், இந்த உலகத்துல இருக்க வேறுபாடுகள் எதனால அப்படின்னு சொன்னா கிளைமேட் கிரைசிஸ்னால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, இது எல்லாத்தையுமே போஸ்ட் கலோனியல் ஈகோ கிரிட்டிசிசம் வந்து ஆராயுது. Texts in the genre of post-colonial eco-criticism may criticize these hypocrisies while also trying to incite positive action on the environment with the international community. Okay, இது வரைக்கும் போதும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈகோ கிரிட்டிசிசம் இன் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சரில் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இதோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். ஸோ ஈகோ கிரிட்டிசிசம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. ஏன்னா குளோபல் கிளைமேட் சேஞ்சஸ், இந்த மனுஷனே வந்து ஈகோவை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கான், நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நம்ம பாழ்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஆனா நம்ம பாழ்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இதோட ரெலவென்ஸ் இப்போ புரிய ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிருச்சு. நேச்சர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புவி வெப்பமயமாதல் மாதிரி விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. ஒரு பேரழிவுகள்னு சொல்றோம் இல்லையா? நிறைய பூகம்பம் வருது. வெள்ளம் வந்தா இஷ்டத்துக்கு பயங்கரமான வெள்ளம் வருது. முந்தைய விட எல்லாமே கம்பேரிட்டிவ்லி நேச்சரோட அந்த ஆக்ரோஷம் அதிகமா இருக்கு. அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கன்சர்னை கொடுக்குது. There are many examples of eco-criticism in literature, one such being The Road, a post-apocalyptic novel by author Cormac McCarthy, 1933. Okay, 1933ல பிறந்தவங்க கார்மக் மெக்கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர். பார்த்துக்கோங்க, கார்மக் மெக்கார்த்தி, திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ரைட்டர். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க, த ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ரைட், இந்த ரோடு வந்து ஒரு போஸ்ட் அப்போகாலிப்டிக் நாவல். அப்போகாலிப்டிக்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ். ஓகே, போஸ்ட்னா பின்னாடி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், இது மாதிரி போச்சுன்னா உலகம் பெரிய அழிவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்மக் மெக்கார்த்தின்னு ஒரு ரைட்டர், ஈகோ கிரிட்டிசிசம் எழுதுறவங்க அவங்க எழுதியிருக்காங்க. The road follows a father and a son traveling through the United States after some sort of apocalyptic event has occurred. The event itself is never specified, but some eco-critics believe the novel could possibly be set after an ecological collapse. இந்த ரோடுங்கிற இந்த நாவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அப்பாவும் மகனும் ஒரு பெரிய ஒரு அப்போகலிப்ஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு, ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கு. அது என்ன அழிவுன்னு அவங்க சொல்லல. ஆனா அந்த அழிவுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த அழிவு என்னவா இருக்கும்? எக்கலாஜிக்கல் அழிவா இருக்கும் அப்படின்னு eco-critics சொல்றாங்க. The event itself is never specified, but some eco-critics believe the novel could possibly be set after an ecological collapse. The Road is a dark and grim novel with a lot of unsettling imagery. இது வந்து ரொம்ப ஒரு டார்க் நாவல் தான், ஒரு மாதிரி க்ளூமியாவே இருக்கும், ஒரு மனசை சங்கடப்படுத்துற மாதிரியே தான் அது போயிட்டு இருக்கும். அடுத்ததா பாருங்களேன், there is a particular emphasis in the road on food or lack thereof. இந்த நாவல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுட் கிடைக்காம போகுது. ஏன்னா எக்கலாஜிக்கல் பிரச்சனைனால பின்னாடி மனுஷனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும், சாப்பாடுக்கு அடிச்சுக்குவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கே நம்ம நிறைய இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் பாக்குறோம். பின்னாடி 2050லயோ 60லயோ தண்ணி இருக்காது, கூடி எல்லாமே ரேஷன்ல தான் தண்ணியை கொடுக்க போறாங்க நம்மளுக்குன்ற மாதிரி நிறைய என்னென்னவோ நம்ம போஸ்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி தான் இந்த ஒர்க்கும் இருக்கு. ரோட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு பயங்கர பிரச்சனை வரும். இன் திஸ் போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்ட் ஃபுட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் பை. சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். வித் மெனி கேரக்டர்ஸ் willing to fight for it or resorting to கேனிபலிசம். அப்போ என்ன அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு சண்டை போட்டு சாப்பாட்டுக்காக பயங்கரமா சண்டை போடுவாங்க, இல்ல ஒருத்தர் அடிச்சு சாப்பிடுற சூழல் கூட வரும். கேனிபலிசம்னா மனித கறி சாப்பிடு, மனுஷன் கொண்டு சாப்பிடுறதுதான் கேனிபல். ஓகே, ஸோ அந்த காட்டு மிராண்டிகள் சொல்லுமா நர மாமிசம் சாப்பிட்றவங்கள கேனிபல்னு சொல்லுவாங்க. அப்போ கேனிபலிசம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன் depicting a world such as this, the road emphasizes the importance of the earth's ecosystem. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்றதுனால ரோடு என்ன சொல்ல வருது, அந்த நாவல் என்ன சொல்ல வருது, அந்த ஒர்க் என்ன சொல்ல வருதுன்னா, அதனால நீங்க என்ன பண்ணணும்? It emphasizes the what does it emphasize? The importance of the earth's ecosystem. earthோட ecosystem நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டா வச்சிருந்தாதான் நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லுது. அண்ட் ஹவு ஈச் எலிமெண்ட் ரிலைஸ் ஆன் த அதர். எப்படி நேச்சர்ல வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துல டிபெண்ட் ஆகி தான் இருக்கு, யாருமே இண்டிவிஜுவல் கிடையாது. மனுஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இயற்கையை சார்ந்துதான் நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமனிட்டி ரிலைஸ் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட். இப்போ நமக்கு ஃபுட் எங்க இருந்து வருது? இயற்கையில இருந்து தானே வருது. அப்போ நேச்சரை டிபெண்ட் பண்ணி தானே நம்ம இருக்கோம். அப்படி இருக்கப்போ நேச்சருக்கான மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? ஃபுட் இல்லாம நம்மளால ஒரு நேரம் கூட இருக்க முடியாது. ஆனா நேச்சரை பாழ்படுத்தினா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹியூமனிட்டி ரிலைஸ் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் while nature relies on humanity to take appropriate care of it. அப்போ எப்படி நாம வந்து சாப்பாட்டுக்கு அது மேல நம்பி இருக்கோமோ, அப்போ இயற்கை வந்து நம்மள நம்பி இருக்கு.
எதுக்காக? என்னை இப்படி பண்ணாதீங்கடா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேச்சர் வந்து மனுஷன்ட்ட சொல்ற மாதிரி இருக்கு த ஈகோ கிரிட்டிசிசம். ஸோ இதோட நம்ம வாட் இஸ் ஈகோ கிரிட்டிசிசம் பார்த்தோம். த டேர்ம் ஈகோ கிரிட்டிசிசம் யார் காயின் பண்ணா, அதுல வந்து முக்கியமான புக்ஸ் பார்த்துருக்கோம். 3 types of eco-criticism பார்த்தோம். அடுத்து eco-criticism in literature. இந்த மாதிரி டாபிக்ஸ்ல we have discussed on the new critical theory, eco-criticism. I hope you understood. ஒரு சின்ன quiz, ஒரு 4-5 questions இருக்கு. இதை நான் read பண்ணிடுறேன். Who is the father of eco-criticism? William Reucott. Okay. Give an example of eco-critical literature. ஈகோ கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர்ல கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா, the ரோடு, இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்புறம் இவங்க யாருன்னா கார்மேக் மெக்கார்த்தி. Who coined the term eco criticism? இதை காயின் பண்ணது யாரு? வில்லியம் ரியூகட். எந்த இயர்ல? 1978ல. ஓகே, எந்த புக்ல? லிட்ரேச்சர் அண்ட் ஈகாலஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஈகோ கிரிட்டிசிசம். இந்த 3 கொஸ்டினும் இதுல வருது. What is eco criticism? A field of study that investigates human relationship with the natural world. இப்போ ஈகோ கிரிட்டிசம்னா என்னது அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கும் இயற்கைக்குமான சம்பந்தத்தை படிக்கிறது. That a kind of study that investigates this thing in literature. இலக்கியத்துல மனுஷனுக்கும் இயற்கைக்கும் என்ன உறவு இருக்கு அப்படிங்கறத ஆராயிறது தான் eco criticism. In terms of treatment of nature, which part of the world does eco criticism particularly critic? யாரு ரொம்ப eco criticism criticize பண்ணுது? உலகத்துல எந்த பகுதி அதிகமா criticize பண்ணுது? மேற்கத்திய நாடுகளை தான், வளர்ந்த நாடுகளை. the west. Which novel began the eco critical movement? eco critical movement ஆரம்பிச்சு வைக்கிற நாவல் பேர் வந்து சைலண்ட் ஸ்ப்ரிங். இதை நம்ம இதுல படிக்கல, இது ஒரு கொஸ்டின் தான். சைலண்ட் ஸ்ப்ரிங் பை ரகேல் கார்சன். வாட் ஆர் த அதர் நேம்ஸ் ஆஃப் ஈகோ கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ்? ஈகோ கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு வேற சில நேம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதெல்லாம் என்ன? கிரீன் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், ஈகோ பொயட்டிக்ஸ், environmental literary criticism. So who developed the notion deep ecology? இது வந்து deep ecologyங்கிறது ஒரு தியரி. இது யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா, நார்வேஜியன் பிலாசபர் அர்னானேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த டீப் இக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பிரபலப்படுத்தினார். I hope you understood my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.